அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் தனியார் சித்த மருத்துவக் கல்லூரியில் வரதராஜன் வளர்ப்பு மகள் வர்ஷினி அவர் தங்கியிருந்த அறையிலேயே கொலை செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ் ராஜ். வணக்கம் பிரகாஷ் ராஜ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருநெல்வேலி பக்கம் உள்ள வீரநல்லூர் பாரதி நகரை சேர்ந்தவர் வரதராஜன். இவரது வளர்ப்பு மகள் வர்ஷினி. இவர் சேலம் சிவதாபுரத்தில் தனியார் சித்த மருத்துவக் கல்லூரியில் ஹோமியோபதி இறுதி ஆண்டு படித்து வந்தார். கடந்த 6ஆம் தேதி அவர் தங்கியிருந்த அறையிலே கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது தொடர்பாக இரும்பாலை உதவி கமிஷனர் முரளி, இன்ஸ்பெக்டர் சின்னத்தங்கம் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் அவர் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. அவரது பிரேத பரிசோதனைக்கு அறிக்கை வெளியான நிலையில் இதில் அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டது உறுதியானது. பின்னர் அவரது உடலை பெற்றுக்கொண்ட தாய் உஷா திருநெல்வேலி கொண்டு சென்று அங்கு இறுதி சடங்கு நடந்தது. 2 குழந்தைகளின் தந்தையை காதலித்த இந்த கொலை நடந்தது. மகளை கொலை செய்துவிட்டு தலைமறைவான தந்தை வரதராஜனை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் பதுங்கியிருந்த வரதராஜன் கைது செய்ய உதவி கமிஷனர் முரளி தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படையினர் சென்னை, நெல்லை, திருப்பதி ஆகிய இடங்களில் முகாமிட்டு தேடி வருகின்றனர். கடைசியாக சென்னை வடபழனி முருகன் கோயில் அருகே உள்ள வரதராஜன் சென்றது போலீசாருக்கு தெரிய வந்தது. பின்தொடர்ந்து சென்ற போலீசார் விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்று தெரிவித்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ் ராஜ்.